வெல்கம் டு காயின்ஸ் பேக் சேனல். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எரர் காயின்ஸு கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 10 காயின்ஸு கொடுத்துருக்கிறேன். இந்த 10 காயின்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிப் எரர், லேமினேஷன் எரர், கிளாக் ரொட்டேஷன் எரர், shift error, struck through error, double strike error. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸு டோட்டலாக 10 காயின் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த காயின்ஸ் ஒன் பை ஒன் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின் கிளிப் எரர், ஒரு சைடு மெட்டலே கட் ஆகி போயிருது. கிளிப் எரர் 2000 ஹைட்ராபாட் மின்ட்டு. இதுக்கு ஸ்ட்ரெயிட் கிளிப்புன்னு பேர். ஸ்ட்ரெயிட் கிளிப் எரர், ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகி போயிருது. ஸோ ஸ்ட்ரெயிட் கிளிப் எரர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இதுவும் கிளிப் எரரு. 1993 ஹைட்ராபாட் மின்ட்டு. இது பாட்டம் கட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் ஸ்ட்ரெயிட்டு கிளிப்பு தான். இது ஸ்ட்ரெயிட்டு கிளிப் எரர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கமமரேட்டிவ் காயின் 1996 ஹைட்ராபாட் மின்ட்டு. கமமரேட்டிவ் காயின்ஸில் இந்த மாதிரி எரர்ஸு கிடைக்கிறது ரேரு. இதுவும் நம்ம பார்க்குறோம் கிளிப் எரர், ஸ்ட்ரெயிட்டு கிளிப்பு, கமமரேட்டிவ் காயினில் கிடைக்கிறது ரேர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது லேமினேஷன் எரர். இந்த டாப் லேயரு மெட்டல் இல்லாமல் இருக்குது. இந்த 2 டினாமினேஷன் பாட்டம் இன்விசிபிளாக இருக்குது, மெட்டல் இல்லை. ஸோ இது லேமினேஷன் எரர். (2001) காயின். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இதுவும் லேமினேஷன் எரர். 2001 ஹைட்ராபாட் மின்ட். இதுவும் இந்த சைடில் நம்ம பார்க்குறோம் டாப் லேயர் மெட்டல் சுத்தமாக இல்லை, பெரிய டென்ட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம பார்க்குறோம். இந்த 2க்கு ரைட் ஹேண்ட் சைடு மெட்டலே இல்லை, 2க்கு பாட்டம் கூட இந்த டாப்பு லேயர் இல்லை. இந்த ருபீஸுக்கு பக்கத்தில் கூட மெட்டல் மிஸ் ஆகுது. இது போத் த சைட்ஸ் இது லேமினேஷன் எரர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸு 2 rupees காயின்னு. இது யூஎன்சி காயின்னு. இதில் கிளாக் ரொட்டேஷன் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 o'clock கிளாக் ரொட்டேஷன். இதுதான் ஸ்ட்ரெயிட்டு. இது அப்படியே நம்ம திருப்பணும்னா ஒன் ஓ கிளாக்குக்கு எரர் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 o'clock கிளாக் ரொட்டேஷன் பார்க்கலாம். 1 o'clock எரர். நெக்ஸ்ட்டு ஆஃப் சென்டர்டு இல்லைன்னா ஷிஃப்ட்டு. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கேப்பு மாதிரி இருக்குது. இது தள்ளி போய் மின்ட்டு பண்ணிட்டாங்க. மெட்டல் மின்ட் பண்ணும்போது ஷிஃப்ட் ஆகிடுச்சு, அதனால் இந்த இம்ப்ரெஷன் தள்ளி போயிடுச்சு.
இந்த சைடு நம்ம பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரியுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த கேப்பு மாதிரி இருக்கிறது காரணம் இந்த டை தள்ளி போய் மின்ட்டு பண்ணுறதால. 2 ரிம்மாக தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்டர் ரிம்மு நல்லா ரவுண்டாக இருக்குது. இன்னர் ரிம்மு தான் அந்த 2 ரூபீஸுக்கு இருக்க வேண்டிய அந்த ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுவும் ஆஃப் சென்டர்டு எரர் நம்ம பார்க்குறோம். ரைட் ஹேண்ட் சைடு ரொம்ப தள்ளி போயிடுச்சு. ரிம்மிலிருந்து நல்லா தள்ளி போய் தான் ருபீஸு இந்தியாங்கிறது மின்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது பாரத் ரிம்மோட எட்ஜில் போய் ஒட்டியிருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த லயனும் 2வும் லெஃப்ட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு, சென்டராக இல்லாமல். இதுலேயும் நம்ம அந்த கேப்பு மாதிரி பார்க்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஷிஃப்ட் ஆகிட்டதால் இந்த இது பார்க்குறோம் கேப்பு மாதிரி. ஆஃப் சென்டர்ட் எரர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஸ்ட்ரக் த்ரூ எரர். மெட்டல் காயினை ஸ்ட்ரைக் பண்ணும்போது, மின்ட் பண்ணும்போது இந்த டைக்கும் மெட்டலுக்கும் நடுவில், பிளான்ஷெட்டுக்கும் நடுவில் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி விழுந்துடும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக் த்ரூ எரர் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைக் பண்ணும்போது இந்த மாதிரி நடுவில் ஏதாவது ஆப்ஜெக்ட், ஒரு நூலோ இல்லை ஈவன் ஏர் இல்லை மெலிசு ஏதோ பொருள் நடுவில் மாட்டும்போது இந்த இம்ப்ரெஷன் அப்படியே காயினில் விழுந்துடும். இதுக்கு பேர் ஸ்ட்ரக் த்ரூ எரர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டபுள் ஸ்ட்ரைக் எரரு. ஹைட்ராபாட் மின்ட்டு 2001. மின்ட் மார்க்கே 2 ஸ்டார் தெரியுது. 2001 எல்லா நம்பர்ஸும் டபுளாக இருக்குது. 2001 எல்லாமே 2 இருக்குது. அதுக்கு மேலே நேஷ்னல் இன்டகிரேஷன் நல்லா கிளியராக தெரியுது, 2 இருக்குது. 2 தடவை மின்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நேஷ்னல் எல்லாமே 2 தடவை மின்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் மேப் அவுட்லைனோட, இந்தியா மேப்பு அவுட்லைனோட 2 லைன்ஸு தெரியுது நமக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாடு சைடு அதுக்கு மேலெல்லாம் பாருங்கள். அது மாதிரி காஷ்மீர் டாப்பில் பார்க்கும்போது கூட 2 லைனு நமக்கு மேப்போட லைன்ஸ் தெரியுது. அதே மாதிரி குஜராத் சைடு பார்க்கும்போது கூட 2 லைன்ஸ் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இன்சைடு ஃப்ளாகோட போல் கூட 2 போல் தெரியுது நமக்கு. ஸோ இது டபுள் ஸ்ட்ரைக் எரர். இந்த மாதிரி காயின் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப டிமாண்டாக இருக்கிற காயின்னு. இந்த காயின்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அங்கே நம்ம நாட்டில் தான் இதெல்லாம் விலை ஆவரேஜ் ரேட்டு தான், ஈவன் பிலோ ஆவரேஜு. இந்த ஒரு காயின் மட்டும் 400 ருபீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மீதி காயின் எல்லாமே 50 ருபீஸ் ஈச் கொடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி காயின்ஸ் 9 காயின்ஸ் இருக்குது. ஸோ 450, இது 400, 850 ருபீஸ் டோட்டலாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் அப்படியே 850 ருபீஸ். இந்த காயின்ஸ் உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி இந்த காயின்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.